கேரள மாநிலம் வயநாட்டில் முத்தங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரி, தொல்பட்டி வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு 2 வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குது. நாம் முத்தங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரியில் ஒரு சஃபாரி போகலான்னு சொல்லிட்டு மார்னிங் சஃபாரிக்காக நாம் அங்கே போயிருந்தோம். சஃபாரி சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து 350 ருபீஸும், ஜீப்பில் போகிறதா இருந்தால் 2100 ரூபாயிலிருந்து ஆட்களுக்கு தகுந்த மாதிரி மாறும். நாம் மார்னிங் சஃபாரி பஸ்ஸில் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு போய் உக்காந்துட்டு நம்மளுடைய சஃபாரி ஸ்டார்ட் பண்ணோம். பொதுவாக இந்த சஃபாரியில் யானைகளை அதிக அளவு பார்க்கறதுக்கான வாய்ப்பு மிகவும் அதிகம். அது மட்டும் இல்லாமல் புள்ளிமான்களையும் பார்க்க முடியும். நம்மளுடைய நேரம் சரியாக இருந்தது அப்படின்னா புலி, சிறுத்தை இந்த மாதிரி விலங்கினங்களையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அப்படி தான் நம்மளுடைய பயணத்தையும் நாம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து யானைகளை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பொதுவாக முத்தங்கா பந்திப்பூர் பெல்ட்டில் ஈவினிங் டயத்துலையோ மார்னிங் டயத்தில் நம்ம போகும்பொழுது ரோட்டு ஓரத்துலேயே வந்து நிறைய யானைகள் நிற்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஒரு தடவை நள்ளிரவு 2:30 மணி 3 மணி இருக்கும். நான் கல்பேட்டாவிலேருந்து கிளம்பி மைசூர் போகும்பொழுது சாலை நடுவிலேயே வந்து என்னால் ஒரு புலி நடந்து போயிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. இந்த முத்தங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரியில் நம்மளால் வைல்ட் அனிமல்ஸ் எதையும் பார்க்க முடியுதோ இல்லையோ, இந்த காடு வந்து மிகவும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் மார்னிங் டயத்தில் அந்த காட்டில் நம்ம ஒரு ரைட் போகிறதுங்கிறது உண்மையிலே மனசு வந்து நம்ம மனசில் உள்ள பாரமே குறைஞ்சிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு இலகுவாகிறத நம்மளால் உணர முடியும். அப்படி ஒரு ஜாலியான ட்ரிப்பை முடிச்சுட்டு நாம் ரூமுக்கு போயிட்டோம். இந்த வீடியோட முழு காணொலி தொகுப்பு வேணும்னா ஜாலி ட்ரிப் யூடியூப் சேனல்லையும் கீழே ரிலேட்டட் வீடியோலையும் இருக்குது. அங்கே போய் கூட நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.